பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். காலையில் 10 மணிக்கு வேட்டையின் படத்துடைய அப்டேட் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே தெரியும் அது கண்டிப்பாக ஒரு ரிலீஸ் டேட் அப்டேட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே வேட்டையின் திரைப்படம் வந்து தீபாவளிக்கு வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த குழப்பம் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி படமும் தீபாவளிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து அமரன் படமும் வருது. எகெயின் வந்து ஏகே வெர்சஸ் ரஜினிகாந்த் கிளாஷ் ஆயிருமோ, அதுவும் எப்படி பண்ணுவாங்க, லைக்கா தான் ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு குழப்பம் வருது. ஒருவேளை அதை தள்ளி போகுதா இல்லை ப்ரீபோன் பண்ண போகுதான்னு ஒரு கேள்வியும் இருந்தது. ஸோ இப்போ இந்த வேட்டையின் படத்தை ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி அக்டோபர் 10 இன்னொரு பெரிய படமும் லாக்ட் அண்ட் லோடடா இருக்கு. அதுதான் கங்குவா. ஸோ இட்ஸ் கோனா பி சூர்யாஸ் கங்குவா வெர்சஸ் ரஜினிகாந்த் வேட்டையின். இதுல என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, இந்த ரெண்டு டைரக்டருமே முன்னாடி பண்ண படம் இந்த ஆப்போசிட் ஹீரோஸோடது. நம்ம ஞானவேல் அவர்கள் முந்தைய படம் வந்து ஜெய் பீம், அதுல வந்து சூர்யா அவர்கள் மெயின் லீடா பண்ணியிருந்தாரு, மெயினான ரோல் பண்ணியிருந்தாரு. அதே சமயத்துல சிறுத்தை சிவா அவர்களுடைய முந்தைய படமான அண்ணாத்த, அதுல ரஜினி சார் வந்து லீட் ரோலா பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் கோனா பி a directors clash, இட்ஸ் கோனா பி a actors clash. எல்லாமே இப்போ நம்ம இந்த ஜோன்ல பார்க்க போனோம். இதை விட அல்டிமேட் என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக வந்துட்டு ஜெய் பீம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அண்ணாத்த திரைப்படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த கிளாஷ் பார்க்கும்போது வந்து அதில் வந்து ஜெய் பீம் தான் ஜெயிச்சது. ஓகே, ஓடிடியும் தேட்டரையும் கம்பேர் பண்ணுறியடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, சூர்யா அவர்களும் ரஜினி அவர்களுடைய படங்கள் முன்னாடியே ஒரு கிளாஷ் சந்திச்சிருக்கு. ஆனால் அந்த கிளாஷ் சந்திக்கும் போது வந்து சூர்யா அவர்கள் டயர் 3 அந்த மாதிரி ஜோன்ல இருந்தார். அப்பவும் ரஜினி அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருந்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா 1999 நடந்திருக்கு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 3-4 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியண்ணான்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் சூர்யா அவர்களாக சேர்ந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரியண்ணா திரைப்படம் இதில் வந்து ஒரு ஆவரேஜான ஹிட்டாக அமைஞ்சது. இப்போ வரைக்குமே அந்த படத்தோட எல்லாம் வந்து கேடிவியில் போகும்போது நம்ம பார்ப்போம். அண்ட் அந்த சமயத்தில் படையப்பா படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக வந்து அமைஞ்சது. இப்போ வரைக்கும் படையப்பா எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தேட்ரிக்கல்ல இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணுறது இந்த படம் தான். ஏன் அந்த படம் கூட ஒரு 3-4 days கேப்ல வந்து, பட் இந்த படம் வந்து சேம் டே ரிலீஸா வருது. அண்ட் ஹைப்பா பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கங்குவாவோட ட்ரெய்லர் வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு ஹை பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து எல்லாருக்குமே அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. மேபி இது ஒரு டிஃப்ரெண்டான படமாக இருக்கலாம், சிறுத்தை சிவா அவர்களுடைய கம்பேக்காக இருக்கலாம்னு. வேட்டையும் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜெய் பீம் கொடுத்ததுனால ஞானவேல் அவர்கள் மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டார் கேஸ்ட் வந்து எல்லாரையும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற ஸ்டார் கேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் சார், இன்னொரு பக்கம் ஃபகத் ஃபாசில், ராணா டகுபாத்தி அப்படின்னு வந்து ஒரு ஸ்டார் ஸ்டடட் கேஸ்ட். இதை தவிர்த்து அமிதாப் பச்சன் வேறு நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டார் ஸ்டடட் கேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, எந்த மாதிரி கதை இருக்க போதும் ஒரு யோசனை இருந்துட்டே இருந்தது. அண்ட் இந்த விஷயத்த பார்க்கும்போது வேட்டையின் படத்துடைய போஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அதுல சின்னதா மைல்டா ஒரு இது நோட்டீஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதை ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு நிறைய பேர் ஹோல்டிங்ஸ் பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. இதை நான் வந்து அந்த படத்தோட 2-3 போஸ்டர்ல நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்ற படமா இருக்க போகுது. ஞானவேல் அவர்களுடைய படத்துல அதை அவர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. எனக்கு அவருடைய படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒருவன் அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது. அதுல ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன மாதிரி மிடில் பெஞ்ச் கை பத்தி அதுல நிறையவே பேசியிருப்பாரு. அண்ட் ஜெய் பீம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது சோஷியல் ஜஸ்டிஸ் பேஸ் பண்ண ஒரு படமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நிறைய சொசைட்டியில பிரச்சனைகள் நடக்குது. அதுல ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையை தான் இந்த படம் அட்ரஸ் பண்ண போகுது. மேபி இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அமைஞ்சது. அண்ட் இன்னொன்று ஒரு கிரேசியான ஸ்டஃப் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து மேடையில ரஜினி அவர்கள் வந்து சாமி படத்துடைய ஃபங்க்ஷன் அப்பன்னு நினைக்கிறேன், சூர்யா அவர்களை பத்தி சொல்லியிருப்பாரு. நான் வந்து ஒரு மாறு வேஷத்துல வந்து சூர்யா அவர்களுடைய காக்கா பார்த்தேன். காக்கா பார்த்துட்டு எனக்கு வந்து போலீஸ் உடைய எத்தனையோ பேர் போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனா சூர்யா வந்து வேற மாதிரி இருக்காரு. அந்த உடைய போட்டா நமக்கும் அந்த உடைய போடணும்னு பாக்குறவங்களை எல்லாம் தோண வைக்கணும், அதை வந்து சூர்யா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே பாராட்டி இருந்தாரு. கிரேசி ஸ்டஃப் என்னன்னா, இவங்க 2 பேரும் மோத போற படத்துல இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போலீஸா நடிக்கிறாரு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் கிரேசி ஸ்டஃப் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இந்த விஷயம் பத்தி இவ்வளவுதான் பேசணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயத்தை பத்தி நான் இங்க அட்ரஸ் பண்ணணும்னு பேசணும்னு நினைச்சேன். எல்லாருமே கோட் ட்ரெய்லர் பார்த்திருப்போம். நிறைய மீம்ஸ் இருந்தது.
ஒரு சில மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதாவது நானூறு ரவுடி தான் படத்தில் வந்துட்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்னடா இவ்வளோ எடுத்து போட்டிருக்க அப்படின்னா விபி வந்து அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்த சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி மீம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரேம்ஜியை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க, என்னடா ட்ரெய்லர் ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் இவரை காணமே நினச்சேன் அப்படின்னு. சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க, இவர் வந்து கதை இல்லாமல் கூட படம் எடுப்பார் ஆனால் தம்பி இல்லாமல் படம் எடுக்க மாட்டாருங்கிறத அதை வந்து விபி அவர்கள் இந்த படத்துலையுமே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதோட ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா, ட்ரெய்லர் வந்ததோ விஜய் அவர்களோட படத்துக்கு, ஆனால் எல்லா அஜித் ஃபேன்ஸுமே வந்து மங்காத்தா மங்கத்தா 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 அப்படின்னு கத்திட்டே இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, மங்காத்தா அளவுக்கு வருமா மங்காத்தா அளவுக்கு வருமான்னு அதை வந்து அப்படியே ஒரு வரை போர்ட்ரே பண்ணிகிட்டே வேற இருந்தாங்க. அண்ட் வந்து அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸே ஒரு சிலதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதை அவங்க சீரியஸாக போடுறாங்களா இல்லை ஃபன்னுக்கு போடுறாங்களான்னு தெரியல. வண்டியிலேருந்து குதிக்கும் போது இருக்கிறத வந்து விஸ்வாசமோட ரிலேட் பண்ணி போடுறாங்க, லிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது இருக்கிறத ஆரம்பம் படத்தோட ரிலேட் பண்ணி போடுறாங்க. லிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது யாராக இருந்தாலும் அப்படிதான் நிற்பாங்க. எஸ், மங்காத்தா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, சத்தியமாக இனிமேல் குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு. ஆனால் அதை இவருமே வந்து கேஷுவலாக எடுத்தான் பண்ணியிருக்காரு. இதை வச்சு ஒரு ஃபேன் வார்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மெயினாக நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வெங்கட் பிரபு அவர்களோட அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சந்தித்த கேள்விகள், அதுக்கு அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் சரியான தக்கா இருந்தது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இது நிறையவே பார்க்க முடியுது. அதாவது ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த டேரக்டர்ஸோ இல்லை ஆக்டர்ஸோ ஃபேஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் இயர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட நிமிஷா விஜயன் பத்தி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அழகான ஹீரோயின்ங்கிற ஒரு கேள்வி, அந்த ஹீரோயின் பத்தின அழகு பத்தின கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு உடனே கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவங்களை அப்படியே மவுத் ஷட் பண்ற மாதிரி ஒரு பதிலும் சொல்லி முடிச்சிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள்கிட்ட அவரோட ஃபேன் பேஸ் பற்றி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு லைட்டாக ஒரு பரபரப்பு கிரியேட் ஆச்சு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜய் தேவர்கொண்டா இங்கே வந்திருந்த போது அவரை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அவரும் தக்கா ரிப்ளை கொடுத்தாரு, நீங்கள் இவங்க படம்லாம் பார்த்துருக்கீங்களா, முதல்ல பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்தாரு. அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட கோட் ப்ரெஸ் மீட்லேயும் இந்த மாதிரி கேள்விகள் நிறையா கேட்கப்பட்டுச்சு. அதாவது படத்தோட ட்ரெய்லர் பேஸ் பண்ணி இல்லாமல் இஷ்டத்துக்கு கேட்கப்பட்டுச்சு. அதில் ஒரு சில கேள்வியெல்லாம் உண்மையாலுமே இவங்க கேட்குறாங்களா இல்லை எதுக்காக கேட்குறாங்கிற ஒரு கேள்வியை எனக்கே உருவாயிருச்சு. மோகன் அவர்களுக்கு லவ் சாங் இருக்குமா, பிரசாந்துக்கு லவ் சாங் இருக்குமா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, பிரபுதேவாக்கு லவ் சாங் இருக்குமா அப்படின்னு. ஒரு படம் இப்போ அந்த லவ் சாங் வச்சாலும் அந்த பிளேஸ்மெண்ட்டை திட்ட போறீங்க, கிண்டல் பண்ண போறீங்க. அதை ஏன் வச்சிங்கன்னு நீங்களே கேட்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து irrelevant to the situation மாதிரி இருந்து அவரோட அரசியல் பத்தி கேட்டிருந்தாங்க. இதோட காமெடி என்னன்னா, அது கேட்கும்போது தமிழக மக்கள் கழகம் அப்படின்ட்டாங்க. அவரோட கட்சி பேரே தமிழக வெற்றி கழகம். என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம நிறைய கேள்விகள் வந்து வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டம் வரைக்கும் தக்கா ரிப்ளை பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு கேள்வி, காந்தியை வச்சு கேட்டிருந்தாங்க. அவர் பேர் காந்தின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விக்ரம் அவர்களுடைய படம் வந்தது, நான் அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல, அந்த படத்துல ஒரு பேரே காந்தி மகான் தான். காந்தி மகான்னு பேர் வச்சுட்டா அவர் வந்து சரக்கு கம்பெனி வச்சிருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. மேபி இப்போ அந்த படம் வந்து அதையும் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. பட் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் இந்த வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகிட்டே வருது. யார் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு கேள்வி வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி கேட்குறாங்க. ரீசெண்டாக வந்து பிரியா ஆனந்த் அவங்களையெல்லாம் வந்து ரொம்ப அஃபென்சிவாகவே இருந்தது அந்த கேள்விலாம். அதை அவங்க எந்த மாதிரி நினச்சி கேட்டாங்க அப்படிங்கிறத தெரியல. பட் கொஞ்ச நாளாக இது ரொம்ப வேற போக்க நோக்கி போகுது. வெங்கட் பிரபு ஒரு கட்டம் வரைக்கும் தக்கா ரிப்ளை பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி சார்பா நீங்க அந்த கட்சியில சேருவீங்களான்னு கேட்டோன்னே கொஞ்சம் டென்ஷனாக எந்திரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அந்த இடத்த கொஞ்சம் வேர்ஸா மாத்துது. கிட்டத்தட்ட எல்லாருமே இதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாருமே சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ, அந்த மாதிரி கேள்வி கேட்டாலே அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு தோணல் கூட இப்போ மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒருத்தங்க வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்த தக் லைஃப் ரிப்ளை எல்லாம் வச்சு ஒரு வீடியோவா பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க, தலைவரே விஜய் அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, தலைவரே இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கோங்க. இந்த பிரஸ் மீட்ல வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்த தக் லைஃப் ரிப்ளை எல்லாம் வச்சு ஒரு வீடியோவே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது விஜய் சார்ட்ட வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி, தலைவரே இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கோங்க, பிரஸ் மீடியாலாம் இவரே பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த அளவு வந்து எஃபிஷியண்டா ரிப்ளை கொடுத்திருந்தாரு. பட் நிறைய பேரால டக்குன்னு அப்படி கொடுக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு மாதிரியான விஷயம் கிரியேட் ஆகுது. ஸோ பெட்டர் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யோசிச்சு பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. என்னுடைய கருத்தாக மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் அது நிறையா ஒரு டிபேட்டாக மட்டும் இல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் இப்படியெல்லாம் கேட்குறாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதை யோசிச்சு பண்ணால் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேட்டையன் வெர்சஸ் கங்குவா கிளாஷ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும், கோட் ட்ரெய்லர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is VJ Pranesh signing off.